அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாட்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் அப்படின்னாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் அப்படின்னாரு. மனுஷங்க தான் என்ன செய்வாங்க? கூப்பிட கூப்பிட மதிக்கவே மாட்டாங்க. உண்மையா இல்லையா? கூப்பிட கூப்பிட மதிக்க மாட்டாங்க. அப்படியே காதில் வாங்காத மாதிரி இருப்பாங்க, கண்டு கொள்ளாமல் இருப்பாங்க, கேட்டால் கேட்கலன்னு சொல்லுவாங்க. பல காரணங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே நான் என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படின்றார். இப்போ கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது உடனே அவர் என்ன பண்ணார்? அதுக்கு ஆன்சர் பண்ணார். எப்படி ஆன்சர் பண்ணார்? மோசேயை அனுப்புனார். இவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உடனே மோசேயை அனுப்புகிறாரு. என்ன பிரச்சனைன்னா, அவங்க மோசேயை ஏற்றுக்கொள்ளலை. மோசேயை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மோசே சொல்கிறத நம்பவே இல்லை. மோசேக்கு செவி கொடுக்கவே இல்லை. கர்த்தர் இவங்க கூப்பிட்ட உடனே கர்த்தர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பதிலுக்கு இவங்க என்ன செய்யலை? கீழ்ப்படிய ஆரம்பிக்கலை. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரனுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டா, கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்ப ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நாம தான் அதை என்ன செய்யறதுன்னா கண்டுக்காமல் போயிடுறது. அதை ஒரு அசட்டை பண்ணிவிட்டு, நமக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம கூப்பிட்டுட்டு போயிடுறது, அவ்வளோதான். கண்டுக்கிறது கிடையாது. எப்போவுமே நம்ம ஆண்டவரை கூப்பிடுவோம், அவருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்க மாட்டோம். அவருடைய மறு உத்தரவுக்காக நம்ம செவி கொடுக்கறது இல்லை. அதன் மேலே கவனம் வைக்கிறது கிடையாது. அதனால தான் நிறைய பேருக்கு கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறாரா செய்யலான்றது தெரியாமலே போயிடுது. அப்போ எப்போவுமே இதை நீங்கள் விசுவாசிக்கணும். நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே அவர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த பதிலுக்காக நீங்கள் காத்திருக்கணும். என்ன செய்யணும்? பதிலுக்காக நீங்கள் காத்திருக்கணும். எந்த விதத்திலேயாவது உங்களுக்கு அந்த பதில் வரும். அந்த பதிலை நீங்கள் தேடணும். அந்த பதிலுக்காக வெயிட் பண்ணணும். கர்த்தர் இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு என்ன வரும்? பதில் வரும். நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீங்கன்னா பதில் வராது. ஒரு மனுஷங்கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு காரியம், ஒரு தேவைகள், ஒரு பண விஷயம் கேட்குறீங்க, ஒரு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு உதவி கேட்குறீங்க அப்படின்னா, கேட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பதில் தர மாட்டாங்க. நீங்களாக போய் மறுபடியும் தேடனாதான், மறுபடியும் கேட்டால் தான் ஏதாவது பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்படி கர்த்தர் அப்படி கிடையாது. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். என்ன ஒன்றுனா, அந்த பதில் எப்படி வரும், யார் மூலமாக வரும், எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஆனாலும் நீங்கள் அதில் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பதில் உங்களுக்கு கரெக்டாக சேரும். அல்லேலூயா. ஏன் இன்றைக்கி நிறைய பேருக்கு கர்த்தருடைய காரியம் என்னென்னு தெரியாமல் போகுதுன்னா, இவங்க கேட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கிறீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு பேசுவார். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு உணர்த்துவார். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஆலோசனை கொடுப்பார். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட அந்த பதிலை கொடுத்துற மறு உத்தரவு உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுக்க தான் செய்வார். அல்லேலூயா. அப்போ காத்திருக்கணும். சில நேரங்களில் நான் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்பேன். கேட்டுட்டு என்ன செய்வேன்னா, கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். எப்படி காத்துன்னு இருப்பேன்னா, சபை பிள்ளைங்க மூலமாக கர்த்தர் பேசுவார். ஒருத்தவங்க சங்கீதம் எடுப்பாங்க, அவங்க மூலமாக எனக்கு பேசுவார். சங்கீதம் வாசிப்பாங்க, கரெக்டாக அந்த வசனத்துலேருந்து பேசுவார். இல்லைன்னா பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டிலேருந்து எனக்கு பேசுவார், அதை எனக்கு உணர்த்துவார். அப்படி நான் எதிர்பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நான் கேட்டுட்டுனா அவர் என்கிட்ட தான் பேசணும்னு கிடையாது. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க திடீர்னு ஏஞ்சி ஒரு வசனம் சொல்லுவாங்க, அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்துருவார். அப்போ அதை நான் உணர்ந்து கொள்வேன், கர்த்தர் நமக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. அது கரெக்டாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. பாட்டு பாடின பிள்ளைங்களுக்கோ, வசனம் சொன்ன பிள்ளைங்களுக்கோ,
சங்கீதம் தானே எடுத்து, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் என்ன கேட்டனோ அதற்குண்டான கரெக்டான பதில் அந்த அவங்க வாயிலிருந்து வந்திருக்கும். லேலோய்யா. அப்போ இது போல் காத்திருக்கணும். நம்ம எல்லாமே என்ன செய்கிறோம்னா கரெக்டாக டைரெக்டாக வந்து நம்ம ஆண்டவர் பேசணும். மோசேக்கிட்ட முகமுகமாய் பேசினது போல் நம்மளையும் அதுக்கு நீ சீனாய் மலைக்கு தான் போகணும். 40 நாள் உபவாசம் இருக்கணும் நீ. அப்போ தான் அவங்ககிட்ட என்ன பண்ணுவார், முகமுகமாக பேசுவார். இல்லை சாமுவேலன்னு கூப்பிட்ட மாதிரி நீ தேவாலயத்தில் தான் தங்கியிருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படிங்கிற மாதிரி கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கணும். இப்போ கர்த்தர் அப்படி நம்ம எதிர்பார்க்க. கர்த்தர் பல விதமாக பேசுவார். லேலோய்யா. கர்த்தர் பல விதமாக உனக்கு சுகம் தருவார். இப்படி தான் சுகம் வரணும் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி தான் எனக்கு பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி தான் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு நீ அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாலே, அவர்கிட்ட உன் பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே, அதுக்கு அவர் வழிகாட்டாமல் இருக்கவே மாட்டார். அதுக்கு அவர் ஆலோசனை சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உனக்கு பதில் என்ன பண்ணுவார், கொடுக்க தான் செய்வார். அதை நீங்கள் தேடணும், அதை விசுவாசிக்கணும். கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டேன்ல, அவர் கண்டும் காணாமல் இருக்க மாட்டார், கேட்டும் கேட்காமல் இருக்க மாட்டார். அது மனுஷனுடைய பழக்கம். கண்டும் காணாமல் போகிறது, கேட்டும் கேளாமல் போகிறது, கேட்டும் உணராமல் போகிறது. இதெல்லாம் யாருடைய பழக்கம்? மனுஷனுடைய பழக்கம். சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது கிடையாது, உதாசனப்படுத்துறது, அப்படி கண்டும் காணாமல் போகிறது, இதெல்லாம் மனுஷனுடைய பழக்கங்கள். நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. சின்ன பிள்ளை கூப்பிட்டா கூட அவர் என்ன பண்ணுவார், அது கரெக்டாக கவனிப்பார், கவனித்து அதுக்கு பதில் கொடுப்பார். அப்போ நீ ஜெபிக்கிற உன் பிரச்சனையை சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் அதுக்கு கவனம் இல்லாமல் செவி கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதற்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாக செவி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கண்டுக்காமல் போயிடுறோம். அங்கே தான் இருக்குது பிரச்சனையை. உன் குடும்ப பிரச்சனை கொண்டு வரேன்னு வச்சுங்களேன். அந்த குடும்ப பிரச்சனையை நீ கர்த்தர்கிட்ட சொல்லிட்டுனா அந்த பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு கர்த்தர் உனக்கு வகை தேடிட்டே இருப்பார். எப்படியாவது உனக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதை செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஏதாகிலும் உனக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ என்ன பண்ணுவோன்னா அதை கண்டுக்க மாட்டேன். நீ ஏதோ அதான் சொன்னது, தேவ தூதனே வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு எதிர்பார்த்துன்னு இருப்பேன். உங்கள்கிட்ட கர்த்தர் இடத்துல நீ நம்ம கேட்குறது அது நம்மளுடைய வேலையாக இருக்கணும். ஆனால் அவருடைய பதில் இப்படி தான் வரணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. நாகமான் வந்து என்ன செஞ்சான், எலிசா கிட்ட சுகத்தை கேட்டான், குஷ்டரோகம் சுகமாகணும்னு சொல்லி. அதுக்கு பதில் எப்படி வந்துச்சு, தண்ணியில் போய் 7 தரம் மூழ்கி எழுந்திரிச்சோ அப்படின்னு. யோர்தான் நதியில் போய் 7 தரம் மூழ்கி எழுந்திரிச்சோ. அதால் அவனால் என்ன செய்ய முடியல, நாகமானால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா அவன் சுகத்தை வந்து வேறு விதத்தில் எதிர்பார்த்தான். ஆனால் அவனுக்கு சுகம் வேறு விதத்தில் எலிசா மூலமாக கர்த்தர் கொடுக்குறாரு. ஆகினால நம்ம சுகம் இப்படி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. என் பிரச்சனை இப்படி தான் மாறணும் அப்படின்னு நாம் தீர்மானிக்கக்கூடாது. என்னுடைய பிரச்சனை இப்படி தான் மாறணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. என்னுடைய பிரச்சனை இப்படி தான், இங்கே தான், இவங்களை கொண்டு தான், இந்த மாதிரி தான், நான் நினைக்கிறபடி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், என் பிரச்சனையை சரிப்படுத்துவதற்கு அவர் எந்த விதத்திலையும் அவரால் செய்ய முடியும். அப்போ நான் அவர் என்ன செய்யணும், வகை தேடணும். இயேசுவின் இடத்துல பதில் அறிந்து கொள்வதற்கு வகை தேட வேண்டும். அல்லேலூயா. சரி, உங்களுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம செய்திக்கு போவோம். யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவரும் தன்னோடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அல்லேலூயா. ஒரு நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு அதிகாரி வந்து ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார், என்ன அப்படின்னா, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான் அப்படின்றார். நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரை புகழ்ந்து பேசுகிறார். ஆண்டவரே, போதகரே, நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர். ஏன் நான் சொல்கிறேன்னா, தேவனிடத்திலிருந்து ஒருத்தவங்க வந்தாதான் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியும்.
அப்போ நாங்கள் பார்க்குறோம் உங்கள் கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி அற்புதம்லாம் உங்களால் செய்ய முடியுது. தேவன் இராவிட்டால் ஒரு மனுஷனை இப்படிப்பட்ட அற்புதங்கள் என்ன பண்ண முடியுது? செய்ய முடியாது அப்படி சொல்லி அவர் புகழ்ந்து பேசுகிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமா ஆமா நீ சொல்றபடி தான் அப்படிலாம் சொன்னாரா? அவர் என்ன சொல்றாரு? இவன் என்ன பேசுகிறான்? நிக்கோதேமு என்ன பேசுறாரு? இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரு? நிக்கோதேமு அவர் புகழ்ந்து பேசுறாரு, அவரை புகழ்ந்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் பிறக்கணுன்றாரு. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க? நீங்க என்கிட்ட சொல்றீங்க, பாஸ்டர் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு பாஸ்டர், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் நீங்க ஜெபம் பண்ண பிசாசுலாம் ஓடுது அப்படி சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஆமாம்மா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மறுபடியும் பிறக்கணுன்றாரு. அப்போ இவர்கள் புகழ்ந்து பேசுகிறாங்க, அவர் எதை பற்றி பேசுகிறாரு? ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணும். ஒரு மனுஷன் எப்படி பிறக்கணும் அப்படி சொல்கிறாருன்னா, 5வது வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு மறுபடியும் பிறக்கிறத பற்றி பேசுகிறார். மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நீ மனம் திரும்பி வாழணும். நீ மனம் திரும்பினா தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பிறக்கணும். நீ ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்நானத்தினால நீ மூழ்கி பாவத்திற்கு மரித்து நீ பிழைக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்று நீ பிழைக்கணும். அப்படிப்பட்ட பிறப்பில் நீ என்ன செய்யணும்? பிறக்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யம் போக முடியுன்றார். இப்போ நல்லா கவனிங்க, இவன் அவரை புகழ்ந்து பேசுகிறான், அவர் நீ பரலோக ராஜ்யத்தை போகிறத பற்றி பேசுகிறாரு. இதே போல் தான் நீ பரலோகம் போக முடியாது, நீ பரலோகம் போகணுன்னா நீ மறுபடியும் என்ன பண்ணணும்? பிறக்கணும் அப்படின்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் நம்ம மனம் திரும்பாமல் அவரை பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது போது அவர் அந்த புகழ்ச்சி அவர் ஏற்றுக்கொள்றதில்ல. நீ மறுபடியும் பிறக்கணுன்றதை பற்றி கவலைப்படுறாரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, நம்ம பாடிட்டோம்னா கர்த்தர் அதில் மயங்கிடுவார். நம்ம பாட்டு பாடி ஆராதித்து அவரை புகழ்ந்து தள்ளிட்டோம்னா அவர் அதில் என்ன பண்ணிடுவார்? மயங்கிடுவார். அதில் மயங்குறவங்க பாஸ்டராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு மயங்குறவங்க மனுஷர்களாக தான் இருப்பாங்க, ஊழியக்காரங்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு யாரும் மயங்கிறதில்ல, கர்த்தர் மயங்க மாட்டார். அல்லேலூயா. என்ன நீங்கள் புகழ்ந்து பேசுனே அதில் நான் மயங்கிடுவேன். ஆமாம்மா நீங்கள் சொல்கிறபடி தாம்மா கர்த்தர் என் கூட இருக்கிறாருமா அப்படின்னு அதில் மயங்கிடுவேன். அதுக்கு ஏற்றபடி பதில் சொல்லுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர் அவர் புகழ்ந்து பேசுகிறாரு. ஆனால் அவர் புகழ்ந்து அந்த புகழ்ச்சி அவர் ஏற்றுக்கொள்ளலை. நீ மறுபடியும் பிறக்கணுன்றதை பற்றி பேசுகிறாரு. நீ இன்னும் இப்படி மனம் திரும்பாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறியே, இன்னும் நீ பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத பாத்திரவானா இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லி அவன் பரலோகம் போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சில நேரங்களில் நம்ம இதை உணராமல் என்ன செய்கிறோன்னா, நிறைய அவரை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறோம், பாட்டாக பாடி தள்ளுறோம், ஆராதனையாக ஆராதித்து தள்ளுறோம். இன்றைக்கி ஆராதனை குரூப்புகள் நிறைய பெருகிவிட்டது. ஆராதனை பண்ணுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் நிறைய பாடகர்களும் ஆராதனை வீரர்களும் எழும்பிட்டாங்க. ஜனங்களை முழுக்க முழுக்க நீ என்ன பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாட்டில் பாடு, நீ பாடு 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 சொல்லி அவங்கள பாட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாடல்களையோ அப்படிப்பட்ட புகழ்ச்சியோ கர்த்தர் விரும்புறதில்ல. சங்கீதக்காரன் சொல்ல, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ செம்மையான இருதயத்தால் அவரை துதிக்க விரும்புகிறார். செம்மையானவருடைய ஜபத்தை அவருக்கு பிரியமாக இருக்கிறது. செம்மையானவருடைய ஜபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய பலி அவருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜபமோ அவருக்கு பிரியம். அப்போ ஜபம் செம்மையானவர்களாக இருந்து ஜபிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். புகழ்ந்து பேசுவது, ஆராதனை செய்வது, பலி செலுத்துவது, இதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதை உணராமல் நம்ம எப்பொழுதுமே பாடலே பாடிக்கிட்டு அவரை நம்ம மனம் திரும்பாமல் துதிச்சு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் அதில் என்ன பண்ணுறதில்ல, அதில் பிரியப்படுவது கிடையாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. மனம் திரும்பாமன் எவ்வளோ பாட்டு பாடினாலும் அது என்னதான் ஆகும்? வேஸ்ட்டாக தான் போகும். மனம் திரும்பாமன் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் அது என்னதான் ஆகும்? வேஸ்ட்டாக தான் ஆகும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஜெபிக்கிறாங்க, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஜெபிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் ஜெபிக்கிறாங்க, நிறைய ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க, உபவாசத்து கூட ஜெபிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கூட மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கூட மாற்றம் வர மாட்டேங்குது. ஆவியில், குணத்தில், சுபாவத்தில், சிந்தனையில், நடக்கையில், செயலில், பேச்சில் கொஞ்சம் கூட மாற்றம் வர மாட்டேங்குது. ஆனால் ஜெபிக்கிறது நிறைய ஜெபிக்கிறாங்க, சபைக்கு நிறைய போகிறாங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? நம்முடைய காலங்களும் நேரங்களும் இதுதான் வேஸ்ட்டாக போகிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுனால மட்டும் நம்ம பிரச்சனையை நம்ம சரிப்படுத்தி மாற்றிக்கொள்ள முடியாது. மனம் திரும்புதல்னால தான் என்ன செய்ய முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ கர்த்தர் நம்முடைய புகழ்ச்சியும் பாடலையும் அவர் அதிகமாக விரும்புறதில்லை. நம்முடைய எதை விரும்புகிறாரு? மனம் திரும்புதலை எதிர்பார்க்குறாரு. இவன் புகழ்ந்து பேசுகிறான், அவர் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் இதே தான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை புகழ்கிறோம், உபவாச கூட்டத்தில் புகழ்கிறோம், ஆராதனையில் புகழ்கிறோம், நிறைய இடங்களில் வீடுகளில் புகழ்ந்து அவரை பாடுகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லி நிறைய அவர் புகழ்ந்து பேசுகிறோம் இல்லையா? அதெல்லாம் அவர் டக்குன்னு அப்படியே ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. அவரை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? நீ இன்னும் பிறக்காமல் இருக்கிற, இத்தனை வருஷம் சபைக்கு போகிற, இன்னும் உன் குணம் மாறாமல் இருக்கிறது, இத்தனை வருஷம் சபைக்கு போய் இன்னும் நீ மறுரூபம் அடையாமல் இருக்கிற, இன்னும் மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறியே. அது அவருடைய கவலையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை நிறைய சம்பாரிச்சு கொடுக்குறான். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை என்ன செய்கிறான்? நிறைய சம்பாரிச்சு கொடுக்குறான். அப்பா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறான். அப்பா என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஆனால் பிள்ளை நிறைய குடிக்கிறான். அப்பாவுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறான், நிறைய குடிக்கிறான், வாழ்க்கையை அழித்து கொள்கிற பாதையில் போயிட்டு இருக்கிறான். இப்போ அப்பா நிறைய பிள்ளை நமக்கு வாங்கி கொடுக்குறான்றதுனால ஒரு அப்பா சந்தோஷப்பட முடியுமா? நல்ல தகப்பன் அப்படி சந்தோஷப்படுவாரா? ஏன்? பிள்ளை நமக்கு எல்லாம் செய்கிறான், ஆனால் அவன் வாழ்க்கை அழிஞ்சு போதே, அவனுடைய வாழ்க்கையை வாழாமல் அழித்து கொள்றான் என்ற அந்த கவலை தகப்பனு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. பிள்ளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்பாவுக்கு கொடுத்து பார்த்து சந்தோஷப்படுறான். அப்பா இது உனக்கு பிடிச்சிருக்கா, இது உனக்கு பிடிச்சிருக்கா, இன்னும் என்ன வேணும்ப்பா கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது தகப்பனுடைய பதில் என்னவா இருக்கும்? எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, நீ நல்லா இருந்தால் அது எனக்கு போதணும். அதானே விரும்புவாங்க. ஒரு நல்ல தகப்பனை தான் விரும்புவாங்க. அந்நியர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உன் வாழ்க்கை எப்படி போனால் எனக்கு என்ன, நீ எனக்கு கொடுக்கறது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி முகதாட்சணத்துக்காக பேசி புகழ்ந்து பேசி அனுப்பிடுவாங்க. ஆனால் நல்ல தகப்பன் என்ன செய்ய மாட்டாங்க? அவன் பிள்ளை கொடுக்கறதுலே குறியாக இருக்க மாட்டாங்க, பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தான் என்னவா இருப்பாங்க? குறியாக இருப்பாங்க. அல்லேலூயா. நல்ல ஊழியக்காரன் நீ கொடுக்கிற காணிக்கையில் சந்தோஷப்பட மாட்டான், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்றதெல்லாம் சந்தோஷப்படுவான். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை விட எனக்கு அதிக சந்தோஷம் இல்லை என்று. அதில் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். சில ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதில் தான் சந்தோஷமே. அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும், கொடுக்க வாங்கிக்கிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ மனம் திரும்பி இருக்கிறியா, மனம் திரும்பலையா, உன் குடும்பம் எப்படி இருக்குது, நீ எவ்வளோ கண்ணீர் வடிக்கிற, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. வாரம் சர்ச்சுக்கு வரணும், ஒழுங்காக தசமம் கொடுக்கணும், நிறைய காணிக்கை அள்ளி கொடுக்கணும், எல்லாத்தையும் நீ பரிபூர்ணமாக செய்யணும். அப்படி செஞ்சுட்டாக்கா அதில் உன் மேலே சந்தோஷமாக இருப்பாங்க. அது நல்ல தகப்பனுக்கு அடையாளம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு நம்முடைய பரம தகப்பன் அவன் புகழ்ந்து பேசுகிறான், அதில் அவர் சந்தோஷப்படலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? மனம் திரும்பதில் பேசுகிறார், மறுபடியும் பிறக்கிறதை குறித்து பேசுகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறத பற்றி பேசுகிறார். ஆகியனால எப்படி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறாருன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார். அப்போ முதலாவது நிக்கோதேமுகிட்ட கர்த்தர் சொன்ன ஆலோசனை என்னன்னா, ஆவியில் பிறக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஆவியில் பிறக்க வேண்டும். நம்மெல்லாம் இப்போ எதில் பிறந்திருக்கிறோம்னா, மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். எதில் பிறந்திருக்கிறோம்? மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். மாம்சத்தில் பிறந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த போது ஜலத்தினால நம்ம பிறக்கிறோம், ஜலத்தினால பிறக்கிறோம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தபோது ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்ததுனால ஜலத்தினால பிறந்து விட்டோம்.
ரெண்டாவது அடுத்தது என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் மட்டுமல்ல ஆவியினாலும் என்ன செய்யணும்? பிறக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்போ 2 காரியத்தில் நம்ம பிறக்கணும். ஒன்று, இயற்கையாக மாம்சத்தில் பிறந்துட்டோம். இப்போ ரெண்டாவது எதில் பிறக்கணும்? ஜலத்தில் பிறக்கணும். ஞானஸ்தானமும் எடுத்துட்டோம், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஜலத்தினால பிறந்துட்டோம். மூன்றாவது எதில் பிறக்கணும்? ஆவியினால் பிறக்கணும். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும். அதான் ஆவியில் பிறப்பது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆவியில் பிறக்கணும். எத்தனை பேர் ஆவியில் பிறந்திருக்கிறோம்? மாம்சத்தில் பிறந்துட்டோம், இவ்வளோ வயசு ஆயிடுச்சு. ஜலத்தினால் பிறந்துட்டோம். ஞானஸ்தானம் எங்கேயோ ஒரு சபையில் பாஸ்டர் கிட்ட ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்று பிறந்துட்டோம். ஆவியில் பிறப்பது. அல்லேலூயா. ஆவியினால் பிறப்பது வேண்டும். இப்போ முதல் காரியம் நம்முடைய ஆவியில் என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஆவியில் நம்ம மாற வேண்டும். ரெண்டாவது, லூக்கா 2:40 வாசிக்கலாம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது ஆவியில் பிறக்க வேண்டும். ரெண்டாவது 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்து எதுல பெலன் அடைந்ததா? ஆவியில பெலன் அடைந்தது. அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்து, அப்ப பிள்ளை முதல்ல பிறக்குது. பிறந்த உடனே அடுத்து எதுல பெலன் அடையுது? ஆவியில பெலன் அடையுது. இப்போ நம்மளாம் மாம்சத்தில் பெலன் அடைகிறோம். மாம்சத்தில் பெலன் அடைஞ்சு என்னத்துக்கு பயன்படும்னா வேலை செய்ய, குடும்பத்தில் வேலை செய்ய, உழைக்க, ஓட, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மாம்சத்தின் பெலன் அவசியம். மாம்சத்தில் பெலன் நமக்கு ரொம்ப தேவை. அப்போ ரெண்டாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவியில் பெலன் அவசியம். என்னது? ஆவியில் பெலன் அவசியம். இப்போ மாம்சத்தில் பெலன் இல்லைன்னா ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியுமா? சொல்லுங்கள். நம்ம ஜுரம் அடித்து படுக்க எடுக்கிறோம். அந்த நேரத்தில் தண்ணி கூட தூக்க முடியுதா? எழுந்து துணி துவைக்க முடியுதா? மற்ற வேலைகளை செய்ய நம்மளால் இயலுதா? இல்லை. காரணம், சரீரத்தில் என்ன இல்லை? பெலன் இல்லை. பெலன் இல்லாததுனால படுத்தே கிடக்கிறோம். அப்போ சரீரத்தில் பெலன் இல்லைன்னா நம்மளால் வேலை செய்ய முடியல. சரீரத்தில் பெலன் இல்லைன்னா ஸ்கூலுக்கு கூட பிள்ளைங்களால் என்ன பண்ண முடியல, போக முடியல, சாப்பிட முடியல. அப்போ காரணம், சரீரத்தில் மாம்சத்தில் பெலன் இல்லாதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸ்டாப் ஆகுது. அதே போல் ஆவியில் பெலன் இல்லைன்னு சொன்னால் உன்னால் பாவத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆவியில் பெலன் அடைஞ்சாதான் இந்த மாதிரியான காரியத்தில் உன்னால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு நமக்கு ஆவியில் பெலன் வேண்டும். சாட்சியாய் வாழ்வதற்கு ஆவியில் பெலன் வேண்டும். எங்கே போனாலும் நீ சாட்சியாக இருக்கிறதுக்கு, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு பெலன் வேண்டும். ஆவியில் பெலன் இல்லாததுனால தான் நீங்கள் நிறைய பேரால் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியல, சாட்சியாக இருக்க முடியல. ஆவியில் பெலன் இல்லாததுனால தான் பாவத்தை ஜெயிக்க முடியல. ஆவியில் பெலன் இல்லாததுனால தான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியல. பிசாசு உங்களை எப்போ எங்கே ஒடுக்குறான் அப்படின்னா ஆவியில் தான் உங்களை இழுக்கிறான். உங்களுடைய மாம்சத்தை கட்டி அவன் இழுக்கிறதுல ஆவியில் கொஞ்சம் அவன் கட்டிட்டானா உங்களுடைய ஆவி முழுக்க, உங்கள் சரீரம் முழுக்க எதில் போய் செயல்படும்? அவனுடைய சித்தத்தின்படி, அவனுடைய விருப்பத்தின்படி செயல்படும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆசை, இந்த பாவத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியலையே, இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே, இந்த மாதிரி என்னால் வாழ முடியலையே. புது வருஷம் ஆச்சுன்னா நிறைய தீர்மானம்லாம் எடுக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒன்றாவது செயல்பட முடியுதா? காரணம், புது வருஷத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே சில விஷயங்களை, பிரசங்கத்தை நம்ம கேட்கும்போது என்ன செய்கிறோம்? இதை இனிமேல் மாற்றிக்கணும், அதை அப்படி மாற்றிக்கணும், இதை இனிமேல் இப்படி தான் வாழணும், இனிமேல் இதை பாவத்தை விட்டுறணும் அப்படின்னு நம்ம நிறைய தீர்மானம் எடுத்து ஆசைப்படுறோம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனால் ஏன் அதை அப்படி வாழ முடியல? ஆவியில் என்ன இல்லை? பெலன் இல்லை. மாம்சத்தெல்லாம் நல்லா பெலன் இருக்குது. ஒரு பெரிய கள்ள தூக்க சொன்னால் கூட தூக்கி போட்டுருவாங்க, ஒரு பெரிய வெயிட் எடுக்க சொன்னால் கூட எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் பாவத்தை ஜெயிக்க முடியல, பிசாசுகளை மேற்கொள்ள முடியல, பிசாசு பிடிச்சவர்களால் என்ன பண்ண முடியல, நிம்மதியாக வாழ முடியல. பிசாசு பிடிச்சு பாதிக்கப்படும் போது எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்படுறோம். மாம்சத்தில் நல்ல பெலன் இருக்குது,
ஆனால் பிசாசு ஆவியில் பலன் இல்லாததுனால பிசாசு கொடுக்குற அந்த எரிச்சலை நம்மளால் இதை மேற்கொள்ள முடியல. சரீரத்தில் என்னத்தை கொடுக்குறான்? எரிச்சலை கொடுக்குறான், மயக்கத்தை கொடுக்குறான். சொல்கிறோமா இல்லை? அப்படியே மயக்கமாக இருக்குதுங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை, டேப்லெட் போட்டால் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, மயக்கமாக இருக்குது, கைகள்லாம் எரியுது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சரீரத்தில் பலன் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் மேற்கொள்ள முடியலைன்னா ஆவியில் பலன் இல்லை. இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய ஜனங்க பாவத்தை ஜெயிக்க முடியல, பிசாசு எதிர்கொள்ள முடியல, பிசாசு எதிர்த்து நிற்க முடியல, இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ முடியலன்னு ஏன் கவலைப்படுறாங்கன்னா இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கேட்டால் ஆவியில் பலன் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் ஆவியில் பலன் அடையணும். என்னது? ஆவியில் பலன் அடையணும். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் லூக்கா 1:80 வாசிங்க. லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் தங்கி இருந்தான்னு இருக்கு. யோவான் ஸ்நானகன் ஆவியில பலன் அடைந்தான். அல்லேலூயா. இப்போ நாமெல்லாம் எதில் பலன் அடைகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம்? நட்ஸு சாப்பிட்ணும், முந்திரி சாப்பிட்ணும், திராட்சை சாப்பிட்ணும், ஆப்பிள் சாப்பிட்ணும், போன்விட்டா சாப்பிட்ணும், வேலைக்கு கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்றணும், கரெக்டாக தூங்கணும். இதெல்லாம் எதுக்காக நம்ம இந்த சாப்பாடெலாம் எடுத்துக்கிறோம்? சரீரத்தில் பலன் அடைகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம் இல்லையா? வேதம் என்ன போதிக்கிறதுனா ஆவியில் நீங்கள் பலன் அடையுங்க. சரீரத்தில் பலன் அடைஞ்சது போதும், ஆவியில் பலன் அடைங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியில் பலன் அடைஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சாத்தானை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியில் எப்படி பலன் அடையிறதுனா பரிசுத்த ஆவி வரும்போது தான் ஆவியில் பலன் அடைய முடியும். அல்லேலூயா. அப்போ ஆவியில் பலன் அடைகிறதுக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வதுனா வேதம் வாசிக்கிறதுனால நீங்கள் ஆவியில் பலன் அடைய முடியும். வேதத்தை அதிகமாக வாசிக்கும் போது, வேதத்தை புரியுதோ புரியலையோ, நீங்கள் பாட்டில் அதிகமாக வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது ஆவியில் நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. இப்போ ஆவியில் பலன் அடைகிறதுக்கு என்ன செய்யுங்க? முயற்சி பண்ணுங்கள். ஆவியில் பலன் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆவியில் பலன் அடைஞ்சால் உங்களுக்கு தைரியம் வரும். எனக்குள்ள நானே பார்க்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றங்கள் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் சோர்ந்து ஜபத்தில் கொஞ்சம் டல் ஆகிடுச்சுன்னா அவிசுவாசம் வருது. பைபிளை படித்து நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது விசுவாசம் தைரியம் வருது. இதை நான் என்னுடைய ஆவியில் அதை நான் உணர்றேன், பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு அதுதான். அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களா, நல்ல வேதம் வாசிக்கிறவர்களா, நல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து நீங்கள் தேவனை அனுதினமும் வேதத்தை தியானிக்கிற மனுஷர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆவியில் பலனடைகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு விசுவாசமும் தைரியமும் வரும். நீங்கள் ஜெபம் இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு விசுவாசம் வர்றது கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆகினால நீங்கள் கர்த்தருக்குள்ள பலன் அடையணும். ஆவியில் என்ன செய்யணும்? பலன் அடையணும். ரெண்டாவது ரோமர் 12:11. ரோமர் 12:11. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில என்ன வருங்க? அனலாயிருங்க. முதலாவது காரியம் ஆவியில பிறக்கணும். ரெண்டாவது ஆவியில பலன் அடையணும். மூன்றாவது காரியம் ஆவியில அனலா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷைலாம் பேசுவாங்க, பரிசுத்தாவி பெற்று இருப்பாங்க, அந்நிய பாஷையும் பேசுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஆவியில் அவங்களுக்கு அனல் இருக்காது. காலத்துக்கு அந்நிய பாஷையை பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒரு அனலும் இருக்காது. அப்போ ஆவி இருக்கிறது, நிறைய பேருக்கு ஆவி இருக்கிறது, ஆனால் என்ன கிடையாது? அனல் கிடையாது. ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு
ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படின்னா இந்த சாப்டர் எங்களுக்கு இல்லை பாஸ்டர், இது உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஊழியம் செய்கிற நீங்கள், உங்களுக்கு தான் இது அனல் தேவை அப்படின்னு. ஊழியம் என்பது முழு நேர ஊழியம் என்பது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய சபையில் நீங்கள் செய்கிற எந்த காரியமும் ஊழியம்தான். ஊழியம் என்றால் வேலை. நீங்கள் பாட்டு பாடுறீங்களே, அது யாருக்காக பாடுறீங்க? பாஸ்டருக்கா, ஆண்டவருக்கா? அப்போ அது ஊழியம். நீங்கள் சங்கீதம் வாசிக்கிறீங்களே, அது என்னது? அது ஊழியம். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா, அது ஊழியம். நீங்கள் மற்ற எந்த காரியத்தை செய்தாலும் அது நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். அப்போது இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற எந்த ஊழியத்திலும் ஆவியில் அனலாக இருங்கள். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள். பாய் எடுக்கிறீங்க, சர்ச்சை பெருக்கிறீங்க, இன்னும் மற்ற பணிவிட உபசரிப்பு வேலைலாம் செய்கிறீங்க, சாமுவேலை போல பணிவிட வேலைகள் நிறைய செய்கிறீங்க. இந்த மாதிரி எந்த ஊழியம் செஞ்சாலும் கூட நீங்கள் ஆவியிலே அனலாக இருந்து என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? நிறைய பேர் இதை கவனிக்கிறதில்ல. ஆவியில் அனலாக இருந்து ஊழியம் செய்கிறது விரும்புறதில்ல. ஆவியில் இன்றைக்கி நிறைய பேர் அந்நிய பாஷை மட்டும் தான் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க ஆவியில் என்ன இல்லை? அனல் கிடையாது. அப்போ முதலாவது ஆவியில் என்ன அவசியம்? அனல் வேண்டும். அந்த அனல் வேண்டும் சொன்னால் நீங்கள் வேதத்தை தியானிக்கணும். சங்கீதம் 39:1-2-3 சொல்லும் போது என்ன சொல்லப்படுது? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கையில், வசனத்தை தியானிக்கும் போது என்ன மூலம்? அக்கினி மூலம். அக்கினி கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற வேளையில் அக்கினி மூலம் அனலாக மாறுவீங்க. இல்லைன்னு சொன்னால் வெறும் அந்நிய பாஷை மட்டும் தான் பேச முடியும். ஆவியில் அனலாக என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெபம்னு சொன்னாலே நிறைய பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆராதனை சொன்னாலே அந்நிய பாஷை பேசின்னு இருப்பாங்க. ஆனால் ஆவியில் அனலும் இருக்காது, குளிரும் இருக்காது. அப்படி ஒரு வாழ்க்கை. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தாங்களா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. மற்றபடி வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இது என்ன விஷயம்னா, அவங்களாம் பரிசுத்தாவி பெற்றுட்டாங்க, ஆனால் என்ன கிடையாது? ஆவியில் அனல் இல்லை. அனல் இல்லாதனால ஒரு யூஸும் கிடையாது. அடுப்பில் விறகுலாம் வச்சு, பாத்திரத்தையும் வச்சு, பாத்திரத்தில் அரிசி, எல்லா சமையலுக்குரிய எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வைக்காமல் விட்டாங்கன்னா சாப்பிட முடியுமா? வேகுமா? வேகாது. அப்போது அனல் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்களை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். மத்தேயு 5:3. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆவியில் என்ன இருக்கணும்? எளிமை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்முடைய ஆவியில் என்ன இருக்கணும்? எளிமை இருக்கணும். எளிமைன்னா என்ன அர்த்தம்? ஒரு தாழ்மையா, ஒரு தாழ்மையோடு கூட அந்த ஆவியில் நம்ம செயல்பட வேண்டும். நிறைய பேருக்கு ஆவியில் பெருமை வந்துடுது இல்லையா? அப்போ இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் ஆண்டவர் சொல்ற எளிமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளிமையாய் வாழ்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக பேசுவாங்க, எளிமையாக நடந்துக்குவாங்க, ஆனால் ஆவியில் பெரிய மேட்டிமை இருக்கும், பெரிய பெருமை இருக்கும், பெரிய புகழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி தோற்றத்தில் எளிமை அல்ல. எளிமை எங்கே தேவைப்படுது? ஆவியில் எளிமை தேவைப்படுகிறது. ரொம்ப சாதுவாக நிறைய பேர் பேசுகிறவங்களாம் நம்ம பார்த்துக்கிறோம். சாதுவாக அப்படியே தாழ்மையாக அப்படியே ரொம்ப அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய ஆவியில் பார்த்தோன்னா பயங்கரமாக வீராப்பு இருக்கும், பயங்கரமாக எமோஷ்னல் இருக்குது, பயங்கரமான ஒரு பெருமை மேட்டிமை அடைஞ்சு போயிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறாரு, சரீரத்தில் எளிமை அல்ல, ட்ரெஸ்ஸில் எளிமை அல்ல, ஆவியில் என்ன தேவை? எளிமை தேவை. பிச்சைக்காரங்களை விடவா எளிமை நம்ம இருக்கோம்? பிச்சைக்காரங்க இருக்காங்களே ரோட்டில், அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது? ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. சாதாரண ஏழைகளுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது? ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அப்போ தோற்றத்தில் அவங்க எப்படி இருக்காங்க? எளிமையாக தான் இருக்கிறாங்க. அப்போ எளிமை என்பது ஆண்டவர் சொல்கிறது தோற்றத்தில் அல்ல, எங்கே இருக்கணுமா?
ஆவியில். அப்போ நம்ம ஆவியை செக் பண்ணணும். என்னுடைய ஆவியில் எளிமை இருக்கிறதா, தாழ்மை இருக்கிறதா, நான் ரொம்ப எளிமையாக நடந்துக்கிறேன்னா, நான் எளிமையாக சிந்திக்கிறேன்னா, ரொம்ப எளிமையாக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற அந்த ஆவியில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. சீக்கிரமாக வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமான யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே. 1 தீமோத்தேயு 3:16. 6 படிங்க பார்க்கும். ஆவியில் வாசிங்க. ஆவியில் நீதி உள்ளவர்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து படிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியில் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எதில் வெளிப்பட்டாரா? மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் பிறந்தார். ஆனால் நீதி எதில் விளங்குச்சு? ஆவியில். மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தில் நீதியை விளங்க வைக்கல. பிறந்தது என்னவோ மாம்சத்தில் தான், ஆனால் நீதி எங்கே விளங்க வச்சாரு? ஆவியில். அப்போ நம்முடைய ஆவியை செக் பண்ணணும் அடிக்கடி. நம்முடைய ஆவியில் நீதி இருக்கிறதா? அது நம்முடைய ஆவியில் நீதி இருக்கிறதா? வெளிப்படையாக நீதியாக நடந்துக்கிறது அது வேற. வெளியில் பார்க்கும்போது நீதியாக தான் செயல்படுறோம், நீதியாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் அது விஷயம் இல்லை. அதுதான் இங்கே வசனம் பகுத்து போதிக்குது. மாம்சத்தில் வெளிப்பட்டார், நீதியில் ஆவியில் நீதியுள்ளவராய் விளங்கப்பட்டார் அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம பேசுறது, நம்ம சில நேரங்களில் நம்ம வெளிப்படையாக பேசுறது நீதியாக தெரியுது, ஆனால் ஆவியில் நீதி இல்லை, ஆவியில் உண்மை இல்லை. அப்போ ஆவியில் தான் இங்கே நீதி தேவை. மாம்சத்தில் நீதியாக இருக்கிறது, உள்ள நீதி வந்துட்டாலே மாம்சம் என்ன ஆகிடும்? அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ நீதி எங்கே விளங்க வைக்கணும்? ஆவியில் இங்கே விளங்க வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இதை ஜாக்கிரதையாக வந்து செய்யணும். நம்முடைய ஆவியில் நீதி இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். என்னென்னு ஆவியை செக் பண்ணால் ஆவியில் நீதி கிடையாது, ஆனால் வெளியில் தான் என்னவா இருக்கிறாங்க? நீதியாக பேசுகிற மாதிரி, நீதியாக நடக்கிற மாதிரி, நீதியாக செயல்படுற மாதிரி அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆவியில் நீதி அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்கள், நீதியின்படி என்ன பண்ணுங்க, தீர்ப்பு செய்யுங்கள் அப்படின்றார். இப்போ என்கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு கணவன் மனைவி என்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு வராங்கன்னு வச்சுங்களேன். கணவன் மனைவி பிரச்சனைக்கு வராங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு புருஷன் வந்து என்கிட்ட வர்றாரு, வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவி சரியில்லை பாஸ்டர், என் மனைவி அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் அடுத்தது என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படி சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும் இதை. மனைவி என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க, என்னென்ன டார்ச்சர் பண்ணுறாங்கிறத என்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்தது அதனால் வீட்டில் என்னென்ன பிரச்சனை ஆகுதுன்றதையும் சொல்கிறாங்க. மூணாவது இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க. என்னது? இவர்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றது என்கிட்ட சொல்லலை. யார்? புருஷன் என்கிட்ட வராரு, ஐயா எங்கள் மனைவி ரொம்ப மோசம் ஐயா, எங்கள் மனைவி இதெல்லாம் பண்ணுது போகுது வருது அப்படின்னு சொல்லி மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வீட்டில் என்னென்ன பிரச்சனை வருது, அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறதையும் சொல்லிட்டாரு. ஆனால் எதை சொல்ல மறந்துட்டாரு? கணவன் என்னென்ன பண்ணுறாருன்றதை சொல்லலையே. அப்போ எங்கள் என்ன இல்லை? வாயில் தான் நீதி இருந்துச்சு, ஆவியில் என்ன இல்லை? நீதி இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ உண்மையே நீதின்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் பட்சபாதம் இல்லாதவர். மனைவியை பற்றின எல்லா குறைகளையும் என்கிட்ட சொன்னல, அப்போ நீ பண்ண குறையும் சொல்லணுமா இல்லையா? அப்போ ஏன் நீ அதை மறைக்கிற? அதே தான் மனைவிக்கும். நான் உங்களுக்கு புருஷனை எக்ஸாம்பிளாக வச்சேன், அதே தான் மனைவிக்கும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், மனைவி 1 மணி நேரமாக என்கிட்ட கதை சொன்னார்.
என் மனைவி அப்படி பண்ணுறா பாஸ்டர், இப்படி பண்ணுறா பாஸ்டர், அந்த மாதிரி பண்ணுறா, அவளால் தான் நான் அப்படி ஆயிட்டேன், அவள் வந்து சரியாக இருந்துட்டாங்க, நான் கரெக்டாக இருப்பேன், அவள் வந்து இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்டு, மனைவி மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் வீட்டில் அதனால் நடக்கிற பிரச்சனைகள், பண விஷயம் மற்ற மற்ற காரியங்கள் எல்லாம், அதனால் வரக்கூடிய சண்டைகள் எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் எதை வாயை திறக்கலை, அவருடைய சைடில் இருக்கிற பிரச்சனையாகிட்ட. அப்போ இதில் யார் நீதிமான காமிச்சு யாரை குற்றவாளி ஆக்கியிருக்கிறாரு? மனைவியை குற்றவாளி ஆக்கி அவர் தன்னை நீதிமானாக காமிச்சிட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். ஒரு வழக்கு இருக்குதுன்னா அந்த வழக்கில் முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். ஆனால் அவன் தான் முதல் குற்றவாளின்னு வசனம் சொல்லுது. யார் குற்றவாளிய? அவன் தான் மெயின் திருடனே. அதே தான் மனைவிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. யாரும் நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக புருஷனை எக்ஸாம்பிளாக வைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு குடும்ப வழக்கு, ஒரு கணவன் மனைவி வழக்கு, அதில் முதல்ல யார் பேசுகிறாங்க? அப்படி பேசுகிறாங்கன்னா முதல்ல யாரை பற்றி சொல்லணும்? தன் பிழைகளை உணர்கிறவன். அதுதான் நானும் கேட்குறேன், யாருன்னு கேட்குறேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? புருஷனுடைய பிழைகளை உணர்கிறோம், வீட்டில் மாமியாருடைய பிழைகளை உணர்கிறோம், பிள்ளைகளுடைய பிழைகளை உணர்கிறோம், மற்றவர்களுடைய பிழைகளை உணர்கிறோம். நம்ம பிழைகளை சொல்லவே மாட்டேங்கிறோமே. எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் இது நீதி? இப்போ ஆவியில் நீதி இருந்தால் உன்னை நீ என்ன பண்ண மாட்ட? மறைக்க மாட்டேன். ஒன்றும் மறைச்சிரு, ரெண்டுத்தையுமே மறைச்சிரு. புருஷனை பற்றியும் சொல்லாத, உன்னை பற்றியும் சொல்லாத. அது நியாயம், அது ஒரு நீதி. என் புருஷனையும் நான் என்ன பண்ணல, குற்றவாளியாக காண்பிக்க விரும்பலை, என்னையும் நான் குற்றவாளியாக காண்பிக்க விரும்பலை பாஸ்டர் அப்படி சொன்னால் அது ரைட்டு, ஓகே. என் மனைவியை நீ குற்றவாளியாக நான் நிறுத்த விரும்பலை, என்னையும் நான் குற்றவாளியாக வெளிப்படுத்த விரும்பலை, ஓகே ரைட்டு. ஆனால் நீ யாரை மட்டும்தான் போட்டு காமிக்கிற? உன் குடும்பத்தை சேர்ந்த உன் துணைவி, உனக்கு கூட இருக்கிறவங்கள மட்டும்தான் என்ன பண்ணுற? குற்றவாளியாக காண்பிக்க நிரூபிக்க பார்க்குறோம். ஆனால் நம்மளை பற்றின கீச்சு என்ன பண்ண மாட்டதில்ல, ஒரு சின்ன துரும்பளவு கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, வெளிப்படுத்துறது கிடையாது. அப்போ இதில் ஆவியில் எங்கே நீதி இருக்கிறது? அதான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் ஆவியில் என்ன செய்தார்? நீதியுள்ளவர் என்று காணப்பட்டார். அப்போ நீதி நமக்கு எங்கே தேவை? நம்ம பேசுகிற பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில். அப்போ நீதி எங்கே விளங்கணும்? ஆவியில் நீதி விளங்கணும். யாருமே எந்த வழக்கு நீங்கள் பாருங்கள், ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள பற்றி யாராவது சொல்லதை பார்த்துக்கிறீங்களா? இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை. யார் வந்தாலும், கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலும், மாமியார் மருமக பிரச்சனை வந்தாலும், மாமியார் மருமக பிரச்சனையும் வரும். மாமியார் வருவாங்க, கொண்டு வருவாங்க மருமகளை பற்றின எல்லா பிரச்சனையும் கொண்டு வருவாங்க. ஆனால் மருமகளை பற்றின எல்லா கதையும் சொல்லுவாங்க, மாமியாரை பற்றி என்ன பண்ணிக்க மாட்டாங்க, சொல்லிக்கவே மாட்டாங்க. நான் என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், நானும் இப்படி பண்ணுறேன் பாஸ்டர், நானும் அடிக்கடி இப்படி பேசுகிறேன் பாஸ்டர், நானும் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன். எந்த மாமியார் அப்படி சொன்னது கிடையாது. மருமக வருவாங்க, மாமியாரை பற்றி எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு வருவாங்க. இவங்க ரிப்போர்ட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க, மறந்து வச்சுருவாங்க. அந்த ரிப்போர்ட் வராது. அல்லேலூயா. ஆகினால ஆவியில் என்ன வேண்டும்? நீதி வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது என்ன இருக்கக்கூடாதுன்னா, சங்கீதம் 32:2 வாசிங்க. சங்கீதம் 32:2. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ரெண்டாவது, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? கபடம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாது? ஆவியில் கபடம் இருக்கக்கூடாது. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் யாராக இருக்கிறா? பாக்கியவானாக இருக்கிறா. ஆவியில் கபடம் இருந்துச்சுனாலே நம்ம ஆண்டவர் அறிய முடியாது. என்னது? ஆவியில் கபடம் இருந்தாலே என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் அறிய முடியாது. எரேமியா 9:6 வாசிங்க. எரேமியா 9:6. கபடத்தின் நடுவிலே
குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்று கர்த்தர் சொல்லுவார். கபடம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. கர்த்தரை அறிய முடியாதுன்னா கர்த்தர் பேசுகிற வார்த்தை அறிய முடியாது, கர்த்தருடைய ரகசியங்களை அறிய முடியாது, கர்த்தருடைய திட்டங்களை அறிய முடியாது, கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஆலோசனை அறிய முடியாது, அவர் உனக்கு காண்பிக்கிற வழியை அறிய முடியாது. கபடம் இருக்கிறதுனா அதுதான் சொல்லுது, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணிக்கணும்னா நம்முடைய ஆவியில் கபடம் இல்லாமல் பார்த்துக்கணும். அது ஆவியில் கபடம் இல்லாமல் பார்த்துக்கணும். யார் அந்த வேலையை பார்த்துக்கிறது? நல்லா பாடுறேன், துதிக்கிறேன், எல்லாம் ஜெபிக்கிறேன், எல்லாம் போகிறேன் வரேன் தான், அதெல்லாம் தப்பு கிடையாது தான். ஆனால் என்ன நிறைய பேருடைய ஆவியில் கபடம் இருக்குது. என்ன இருக்குது? கபடம் இருக்குது. நிறைய நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நானும் கேட்குறேன், ஆண்டவர் என்னுடைய ஆவியில் கபடம் வந்து போகுது ஆண்டவரே. நானும் ஜெபிக்கிறேன், கேட்குறேன். எல்லா நேரத்திலும் அது வேலை செய்கிறதில்ல. ஏதோ ஒரு சில டைமில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன வந்துடுது? அந்த கபடம் வந்துடுது. ஆண்டவர்கிட்ட அதை நான் முறையிடுறேன், ஆண்டவரே அந்த கபடம் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னுடைய ஆவியில் கபடம் வருது. பொருளாதார விஷயத்தில், பண விஷயத்தில், பேசுகிற விஷயத்தில், மற்ற காரியத்தில், குடும்ப காரியத்தில் எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடம் வந்துச்சுன்னா என்ன செய்வான் மனுஷன்? கர்த்தருக்கு கெட்டு போனதை பலி செலுத்துவான்னு இருக்கு மல்கியா புஸ்தகம். வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தன் மந்தையில் எந்த வசனமா? 1:16. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு கொண்டு வந்து. யாரு? கெட்டு போனதை பலியிடுகிறவன் யாரு? கபடஸ்தன். நல்லதை கொடுக்க மனசு இல்லை, கெட்டு போனதை கொடுக்குறான். அவனுக்கு பேர் என்னது? கபடஸ்தன். அதுதான் சொல்லுது. கபடம் உள்ள இருந்துச்சுன்னா நல்லது செய்யறதுக்கு என்ன வராது? மனசு வராது. கபடம் உள்ள இருந்துச்சுன்னா காணிக்க அதிகமாக போட என்ன வராது? மனசு வராது. கபடம் உள்ள இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறதுக்கு மனசு வராது. கபடம் இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க பசியோடு நின்னா கூட அவங்களுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு மனசு வராது. காரணம் உள்ள என்ன இருக்குது? ஆவியில் கபடம் இருக்குது. கபடம் இருந்துச்சுன்னா கர்த்தருக்கே என்னதான் கொடுக்க தோணும்? காயினை போல 2ஆம் தரமானதை கொடுக்க தோணும், கெட்டு போனதை கொடுக்க தோணும். அல்லேலூயா. கபடம் இருந்துச்சுன்னா ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வராது. வீணா போனாலும் எடுத்து கீழே கொட்டினாலும் கொட்டுவனே தவிர என்ன பண்ண மாட்டேன்? ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். கபடம் உள்ள இருக்குது. பணம் இருந்துச்சுனாலும் பணம் கொடுக்க மனசு வராது. நீ என்னதான் கதறினாலும் சரி கொடுக்கறதுக்கு வந்த மனசு உதவி செய்கிற அந்த எண்ணங்கள் வராது. அல்லேலூயா. பணமெல்லாம் நிறையா இருக்கும், ஆனால் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த எண்ணங்கள் வராது இருக்குது பாருங்க. அதுக்கு பேர் என்னது? இது கபடம். கர்த்தர்கிட்டே இந்த வேலை காமிச்சிருக்காங்கன்னா மனுஷங்களாம் ஏமாத்துறோம், குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏமாத்துறோம், மற்றவர்கள் ஏமாத்துறோம். சில பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? எச்சி கையால் ஈயா, எச்சி கையால் காக்கா ஓட்ட மாட்டாங்களாம். ஏன்? கையில் ஒட்டியிருக்க அந்த சோறு போய் காக்கா எடுத்து சாப்பிட்ருவோம், அது விழுந்து காக்கா பொறுக்கி சாப்பிட்ருவோம். அதனால் கையில் ஒட்டியிருக்கிற சோறு கூட என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணம் தான் அதுக்கு பேர் தான் என்னது? கபடம். சில பேர் சொல்லுவாங்க கபட நாடகம் ஆடுறியா, கபட நாடகம் ஆடுறியான்னு கேட்பாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, தன் மந்தையில் கடா இருக்கையில். நல்ல நல்ல கடாலாம் இருக்குது, ஆனால் கர்த்தருக்குன்னு கொடுக்கறத எதை கொடுக்குறானா? கெட்டு போனதை எடுத்து பலியிடுறானா. அவனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாரு? கபடஸ்தன். நல்ல நல்ல துணிலாம் இருக்குது, ஆனால் இந்த கீஞ்சு போனதை யாருக்காவது எடுத்து கொடுக்கறது அது என்னது? இது கபடஸ்தம். நீங்கள் யாராவது அப்படி செஞ்சுருக்கீங்களா? அல்லேலூயா. பணம் இருக்குது, ஆனால் ஒருத்தவங்க இல்லைன்னு ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு இக்கெட்டில் கேட்குறாங்க போது அங்கே கொடுக்க மனசு இல்லாத இருக்கிற பாரு, அதுக்கு பேர் கபடம். சில பேர் எனக்கே செய்வாங்க ஊழியத்தில். நல்லா சாப்பிட்டுட்டு கிப்ட்டுட்டு அந்த லாஸ்ட்டாக மீந்து எங்கேயாவது கொட்டுறதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்கன்னு அவங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. அதை நானும் சாப்பிட முடியாது. செஞ்சு ஏதோ ஒரு சாப்பாடு பொருள் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை செஞ்சு அவங்களும் சாப்பிட்டு அந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, நாங்களும் சாப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அதை 2-3 நாளைக்கு நல்லா வேஸ்ட்டாக போட்டு வச்சுட்டு இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்ற பட்சத்தில் எங்கே வரும்? சர்ச்சு பாஸ்ட்டுக்கிட்ட வரும். அதை நாங்களும் சாப்பிட முடியாத கண்டிஷனில் இருக்கும். அப்போ இதுக்கு பேர் என்னது? இது கபடம். அல்லேலூயா.
பையில் எவ்வளோதான் காசு இருந்தாலும் 10 ரூபாய் மேலே தாண்டதை இருக்குது பாரு, அது என்னது இது? கபடம். எவ்வளோதான் நமக்கு பொருளாதாரம் இருந்தாலும் யாருக்கும் எந்த பொருளும் கொடுக்காம வச்சுக்க, அது என்னது இது? கபடம். அல்லேலூயா. உறவினர்களுக்கு செய்ய மனசு வராது, ஆண்டவருக்கு செய்ய மனசு வராது, ஊழியத்தில் செய்யவும் மனசு வராது. கபடம். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்ற கர்த்தர் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. சங்கீதம் 17:1 வாசிங்க. சங்கீதம் 17:1. நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். எந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பாரு? எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவங்க விண்ணப்பம் பண்ணா அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? செவி கொடுப்பார். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபங்கள் கேட்காம போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உள்ளத்தில் என்ன இருக்குது? நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறார், பதில் தரவே மாட்டேங்கிறாரு. உள்ள என்ன இருக்குது? கபடம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம தயங்குறோம் பாரு, கபடம். ஏன் அங்கேயும் பாருங்க, சர்ச்சுக்கு வந்தாலே வேலை செய்யாமல் இருக்கிற பாரு, அதுக்கு பேர் என்னது இது? நான் ஏன் செய்யணும்? கபடம். அல்லேலூயா. எங்கே போனாலும் அந்த கபடத்தை உள்ளே வச்சுக்கிட்டுனா கர்த்தருக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். நீ பாக்கியவானா இருக்க முடியாது. நீ ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம். அப்போ அந்த வேதம் தான் என்ன சொல்லுது? கபடம் இருந்துச்சுன்னா உன் ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டார்? பதில் தர மாட்டார். போன முறை நம்ம பார்த்தோம், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். சரியா? வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஜெபம் என்ன பண்ணாது? கேட்கப்பட. அடுத்தது என்ன வசனம் சொல்லுது? கபடம் இருந்துச்சுன்னா ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அப்போ எதை சரி பண்ணணும்? கபடத்தை சரி பண்ணணும். பொருளாதார விஷயத்தில் ரொம்ப இந்த கபடம் வேலை செய்யும். ஒருத்தவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த கபடம் வேலை செய்யும். வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா இந்த கபடம் நல்லா வேலை செய்யும். சர்ச்சுக்கு வந்துட்டு அந்த கபடம் நல்லா வேலை செய்யும். நல்லா வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா பிசாசு அதை நல்லா உட்காந்து ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அந்த கபடத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. அது ஒரு பிசாசனுடைய கட்டு, அந்த கபடம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளையை போல மாறணுன்னாரு. மறுபடியும் பிறக்கணுன்றதெல்லாம் அதுக்காக தான். ஏன்னா நீ ஏற்கனவே எப்படி பிறந்துட்ட? கபடத்தின் நடுவில் குடியிருக்கிற. கபடத்தோடு பிறந்துட்ட. அந்த கபடம் உன் தாய்க்குள்ளே இருந்திருக்கலாம், உன் தகப்பனுக்குள்ளே இருந்திருக்கலாம், உன் குடும்பத்தில் யாருக்குள்ளே அந்த கபடம் இருந்திருக்கலாம். அந்த கபடம் அப்படியே உனக்குள்ளே வந்திருக்கலாம். அதனால் அந்த கபடத்தோடவே நீ வாழ்வே. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கபடத்தோடு நீ எங்கே போக முடியாது? கர்த்தரையும் அறிய முடியாது, பரலோகம் போய் சேர முடியாது. அப்போ மறுபடியும் பிறக்கும் போது தான் இந்த கபடம் என்ன செய்யும்? மாறு. அப்போ எப்போ இந்த கபடம் உன்னை விட்டு போகிறதோ அப்போ நீ மறுபடியும் பிறந்திருக்கிறன்னு அர்த்தம். நீ கபடத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நீ 1000 ஜெபம் பண்ண, 1000 பலி செலுத்த, 1000 காணிக்கை போடு, 1000 எல்லாம் பண்ண, என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டாக போயிடும். அல்லேலூயா. நம்ம சபை பிள்ளைங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த கபடத்தை என்னால் பார்க்க முடியல. உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள், ஒரு காரு சங்கீதா வீட்டில் அந்த கார் எடுத்து எங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ 2 வீலர் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கபடம் இருந்துச்சுன்னா அந்த கார் என்ன பண்ண முடியாது? அவங்களால கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஊழியத்துக்கு அங்கங்கே எடுத்துக்கிட்டு போகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு நாள் செந்தாமரம்மா ஒரு நாள் வந்தாங்க. பயங்கரமான சண்டை வீட்டில், பயங்கரமான பிரச்சனை. அடின்னு அடித்து அவங்கள போட்டு துவைச்சி விட்டுக்கிறாரு அவங்க வீட்டுக்காரு. சுத்தமாக அவங்களால நடக்கவே முடியல. அன்றைக்கி வந்து படுத்துன்னு கிடக்கிறாங்க. அவங்களால முடியல, படுத்துட்டு கிடக்கிறாங்க. காலையில் எழுந்து போய் பாத்திரம் விளக்குறாங்க. உண்மையில் எனக்கு ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சு. அவ்வளோ அடி வாங்கினோம். இது எப்படி படுத்துன்னு, சுத்தமாக எழுந்திரிக்க முடியாமல் படுத்துன்னு கிடக்கிறாங்க. காலையில் தூங்கி எழுந்து போய் பாத்திரம் விளக்குறாங்க. கபடம் உள்ளே இருந்துருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? அந்த பாத்திரத்தை ஏன் நாம கழுவணும்? அவங்க கழுவாமல் இருந்தால் கூட ஒரு நீதியாக தான் இருந்திருக்கும். ஏன்? ஏற்கனவே அவங்க அடி வாங்கிட்டு வந்து உடம்பு முடியாமல் கிடக்கிறாங்க. அந்த உடம்பு முடியாத அந்த சூழ்நிலையில் கூட போய் என்ன செய்கிறாங்க? பாத்திரத்தை விளக்கி வச்சாங்க. காரணம், ஊழியக்காரன் குடும்பத்தில், பாஸ்டருடைய குடும்பத்தில் இதெல்லாம் நம்ம செய்யணுமே. எத்தனையோ முறை அவங்க மேலே நான் கோவப்பட்டு இருக்கிறேன், எவ்வளோ டென்ஷனாக பேசியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் அவங்க மனசில் எந்த காலத்துலையும் வச்சுக்கிறது இல்லாமல் இன்னை வரைக்கும் ஆண்டவருக்குள்ளே வந்து ஓடின்னு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கபடமில்லாத குணங்கள் உங்களுக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே நான் பார்க்குறேன். அது இன்னும் நீங்கள் வளர்த்து கொள்ளணும்.
இன்னும் நீங்கள் அதை பெருகணும். அப்படி பெருகும்போது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் என்ன செய்வான்? பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு, அதை வாசிங்க பார்க்கும். சங்கீதம் 116:6. சங்கீதம் 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஜெபம் பண்றதுனால மட்டும் நம்மளை காத்துக்கிறது இல்லை. ஜெபம் பண்ணிட்டு நீ என்னவா இருக்கணும்? கபடம் இல்லாம இருக்கணும். கபடம் இல்லாம இருந்தனா உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பாரு. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அதனால பாதுகாத்துட மாட்டாரு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு கபடம் உள்ள வச்சுருந்தா சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கபடத்தை வச்சுக்கிட்டதுன்னா எப்படி கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறது? உடனே இந்த வசனம் சொல்லிட்டா பாதுகாத்துருவாரா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, அப்போ என்னையும் காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் காத்துருவாரா? அப்படிலாம் இல்லை. கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும்னா என்ன நமக்கு தேவை? ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? கபடம் இருக்கக்கூடாது. இது எப்பவுமே வேலை செய்யறதில்ல. இது எப்போது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து போவோம். அப்போதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தவங்களுக்குள்ள எப்பவுமே கபடம் இருக்கிற அது ஒரு கதை. இன்னொரு சில பேருக்குள்ள எப்பவுமே கபடம் இருக்காது. ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன பண்ணும்? வந்து போகும். திடீர்னு அது ஒரு பிசாசு அப்படியே தலையை தூக்கிட்டு வரும். ஏன் நீ செய்யணும்? எதுக்கு நீ கொடுக்கணும்? ஏன் நீ பண்ணணும்? ஏன் நீ சும்மா இரு? அல்லேலூயா. சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் பேசுறாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க, உங்ககிட்ட இருக்கிற இடத்த சர்ச்சுக்கு கொஞ்சம் கூட சும்மா இரு. ஏன் உங்ககிட்ட இடத்துக்கு கொடு அப்படின்னா என்னது? இது கபடம். அல்லேலூயா. ஆகினால இந்த மாதிரி கபடத்தின் நடுவில் நம்ம குடியிருந்தாலும் நம்ம என்னவா இருக்கணும்? கபடம் இல்லாமல் இருக்கிறதா கர்த்தர் விரும்புகிறார். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ நம்முடைய ஜெபம் பண்ணுறது, சர்ச்சுக்கு பார்த்தெல்லாம் பண்ணுங்க, ரெகுலராக பண்ணுங்க. இதையெல்லாம் நம்ம கூடவே என்ன பண்ணிக்கணும்? சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான்.